ஹாய், வெல்கம் டு ஜெஃப்த்ரி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்மளோட சினிமா வித்தவுட் நாய்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒரு படம். தமிழ் சினிமாவில் ஒரு கல்ட் கிளாசிக் அப்படின்ற மாதிரி ஒரு படம். எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு மாதிரி ஒரு போய்ட்டிக்காக இருக்கும். மனுஷங்களோட மனசை வந்துட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கண்ணுக்கு முன்னாடி காட்டின ஒரு மாஸ்டர் பீஸ் தான் லெஜெண்டரி டைரக்டர் பாலு மகேந்திரா அவங்க வந்துட்டு டைரக்ட் பண்ண. தென் வெளியே வந்த படம் பார்த்திங்கன்னா மூன்றாம் பிறை. இது வந்து 1982 வந்த படம். இந்த படத்தில் வந்துட்டு உலகநாயகன், கமல் சார், அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி மேம், இந்த மாதிரி எல்லோரும் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு கமல் சார் படத்துலேருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு படம். அது எப்படின்னா, எக்ஸ்பிரிமெண்டல் அவர் எப்போவுமே பண்ணுவார். பட் அதுலேயுமே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு படம். நிறைய பேருக்கு வந்துட்டு கமல் சாரோட ஆக்டிங்க்கு வந்துட்டு நிறைய படத்தை சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து இந்த படம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஸோ IMDb ரேட்டிங்கில் பார்த்திங்கன்னா க்ளோஸ் டு 8.5 8.6 கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த படம் வந்துட்டு மோர் தேன் தட் அப்படின்றது தான் என்னோடய பாயிண்ட். ஸோ இந்த படம் வந்துட்டு 8.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த படம் வந்துட்டு மோர் தேன் தட் அப்படின்றது தான் என்னோடய பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த படம் வந்துட்டு வெறும் ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அப்படின்னு கிடையாது. இது லவ் ஸ்டோரி அப்படின்றதையும் தாண்டி ஒரு ஹியூமன் நேச்சர், அஃபெக்ஷன் அப்படின்றதையும், மனுஷங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும், நம்ம எல்லாரும் ஒருத்தரும் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரியே இன்னொருத்தர் இருக்க மாட்டாங்க, அவரை மாதிரியே நான் இருக்க மாட்டேன். ஸோ ஒருத்தரோட கேரக்டருமே ரொம்ப சேஞ்ச் ஆகும். பட் நம்ம வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அடாப்ட் ஆகணும் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து கன்வே பண்ணணும், ஒரு விஷயத்தை நம்ம கன்வே பண்ணணுன்றதுக்கா அப்படி இருந்துச்சுன்னா, நம்ம ஒருத்தர்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னா பெரிய அறிவுலாம் தேவையில்லை, அவங்களோட ஃபீலிங்ஸ் நம்ம புரிஞ்சாலே நம்ம போதும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இதை சொல்லியிருக்காங்க. அதாவது நான் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அழகாக சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடுவோம். இந்த படத்தோட ஹீரோயின் வந்து ஸ்ரீதேவி மேம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஷாட்லேயே ஒரு சாங் ஆரம்பித்து போயிட்டே இருக்கும்போது அடுத்த 5 நிமிஷம் படம் ஆரம்பித்து 5 நிமிஷம் ஒரு சாங் முடிஞ்சு அடுத்த செகண்ட் ஆக்சிடெண்ட் ஆகிரும். அவங்களுக்கு வந்துட்டு பழசெல்லாம் மறந்து போயிடும். அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்து அவங்க வந்துட்டு அவங்களோட ஃபேமிலிக்கு அவங்க பற்றி தெரியாது. அவங்க என்னானாங்க, ஏதானாங்க, இருக்காங்களா, செத்து போயிட்டாங்களா அப்படின்ற ஒரு இதுலேயே இருப்பாங்க. அவங்களும் எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருப்பாங்க. பட் அவங்களால ஸ்ரீதேவி மேமை கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து சேர்றவர்னா நம்ம இவங்க வந்துட்டு ஸ்ரீதேவி மேம் விஜய்ன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தென் கமல் சார் வந்துட்டு சீனு அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இந்த சீனுன்ற கேரக்டர் இவர் வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர், ஒரு நார்மலான ஒரு லைஃப்பை வாழ்கிற ஒரு சாதாரண ஒரு டீச்சர். அவர் வந்துட்டு ஒரு சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷனில், சொல்ல முடியாத ஒரு இடத்துல தான் ஸ்ரீதேவி மேம் பார்க்குறாங்க. ஸோ நார்மலான ஆளுங்கள்லாம் அங்கே இருக்க முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் தான் அந்த பொண்ணை வந்து பார்க்குறாங்க. ஆனால் அது எப்படின்னா, ஒரு மனநலம் குன்றிய ஒரு பெண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுக்கேற்ற மாதிரி ஷீ இஸ் நாட் அ இம்மெச்சூர் அப்படின்ற மாதிரி, மெச்சூர் கிடையாது. ஸோ இம்மெச்சூர் மாதிரி ஒரு கேரக்டரில் ஒரு பொண்ணாக இருக்காங்க. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது ஆனால் அவங்களுடைய வயசுக்கேற்ற ஒரு கேரக்டர் கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுக்கு ஒரு 20 வயசு 22 வயசுன்னு வச்சுப்போமே. ஆக்சுவலான ஒரு வயசு 22 வயசு. ஆனால் இவங்க பிஹேவ் பண்ணுறது 3 வயசு 4 வயசு 5 வயசு அப்படின்ற ஒரு சின்ன பசங்க பிஹேவ் பேசி பழகினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷனில் போயிடுறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு நடந்த ஆக்சிடெண்ட்னால. ஸோ அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்து இவங்க வந்துட்டு சரி ஒரு பர்டிகுலர் இடத்துல ஸ்ரீதேவி மேம் கமல் சார் மீட் பண்ணுறாங்க. ஸோ மீட் பண்ணோடனே கமல் சார் வந்துட்டு சரி நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதுலேருந்து தான் டேர்னிங் பாயிண்ட்டே ஆரம்பிக்குது. தென் இந்த படத்தில் வந்துட்டு நீங்கள் OTTலேயும் பார்க்கலாம், தென் ஃப்ரீ வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. தென் நம்ம இன்னும் ஸ்ட்ரைட்டாக இன்டெப்த்தாக ஸ்டோரிக்குள்ளே போயிடுவோம்.
இந்த ஸ்டோரியில் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, பாலு மகேந்திரா சார் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது என்னமே அவரோட கேமரா ஆங்கிள், விஷுவல்ஸ். அதுதான் இந்த படத்தில். அது சவுண்ட் டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், தென் கேமரா ஆங்கிள்ஸ், மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ், நிறைய இடத்துல அவருக்கே உண்டான ஒரு ஸ்டைலில் வர ஒரு சைலண்ட் அமைதியான ஒரு சிச்சுவேஷன், அது எல்லாமே நம்ம வந்து ஏதோ ஒரு பெயிண்டிங்கை நம்ம பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த படமே ஃபீல் ஆகும். இந்த படத்தை வந்துட்டு நார்மல் இது மாதிரி இந்த பண்ணாடி அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஒரு யூஷுவல் ஸ்டோரி இல்லாமல் ஒரு ஹீரோயின்னா லவ் பண்ணுவாங்க, வில்லன் வருவான், வில்லன் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அவங்கள எப்படி இது பண்ணிவிட்டு ஹீரோ எப்படி இது பண்ணுறான், அப்படி தான் எல்லா யூஷுவல் ஸ்டோரியாக. ஆனால் இது அப்படியே வேறு மாதிரி. அந்த ஹீரோயிசமே இருக்கவே இருக்காது, அந்த கேரக்டராகவே இருந்திருப்பாங்க. இவர் வந்து நம்ம அந்த படத்தில் நம்ம பார்க்கும்போது கமல் சார்னே பார்க்க முடியாது, ஸ்ரீதேவி மேமும் அதே மாதிரி. அவங்க 2 பேரும் ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த படத்தில் ஒரு இது. இதே மாதிரி இந்த படத்தில் வந்துட்டு இவங்க 2 பேரும் பண்ண கேரக்டர் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருந்தாலும் ஓவர் டோஸ் ஆகிருக்கும், ஓவர் ஆக்டிங் ஆகிருக்கும். கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் என்ன நடிக்க தெரியல அப்படின்ற ஒரு இது வந்து கத்தி மேலே நடக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் 2 பேரும் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னா இந்த படத்துக்கு இவங்க 2 பேர் மட்டும்தான் பர்ஃபெக்ட் கேஸ்டிங். இதை தவிர மிச்சம் யாருனாலும் கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது அப்படின்றது என்னோடய ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாக நான் சொல்லுவேன். அதாவது என்னோடய சின்ன ஒப்பீனியன், அவ்வளோதான். ஆனால் எனக்கு தெரிஞ்சிருக்கு இவங்க தான் பர்ஃபெக்ட் கேஸ்டிங் அப்படின்றத நான் சொல்லுவேன். தென் அதேமாதிரி கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே விண்டேஜ் ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதாகட்டும், ஒரு ஃபாக் மிஸ்ட்டு வர்றதாகட்டும், அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இளையராஜா சார் போட்டிருக்க சாங்ஸ், பிஜிஎம்ஸ், தென் அதர் ஆஸ்பெக்ட்ஸு எல்லாமே அப்படியே கண்ணுக்குள்ளே நிற்கிற மாதிரி ஒரு ஃப்ரேமும் எடுத்திருப்பாங்க. ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டைரக்ஷன், ஃப்ரேம் வச்சுருக்கிறது, எல்லா பர்ஃபார்மன்ஸ், எல்லாரோட ஆக்டர்ஸ் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் யாரையுமே குறை சொல்லாத அளவுக்கு அழகாக பண்ணியிருப்பாங்க. தென் அதே மாதிரி கமல் சார் அப்படின்னாலே அவர் வந்துட்டு ஆக்டிங்க்கு என்ன அழகாக எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பண்ணுவார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் பையனாக இருக்கிற அவர் வந்துட்டு அவர் ஃபீல் பண்ணுறதுன்னா பாசம், தவிப்பு அப்படின்ற மாதிரி ஃபீலிங்ஸ், லவ், கேர், அஃபெக்ஷன் அண்ட் இது மாதிரி எல்லாத்தையுமே அழகாக காட்டியிருப்பார். ரொமான்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாத்துலேயுமே அது வந்துட்டு எந்த இதுலேயுமே நமக்கு இது என்ன தப்பாக இருக்குது அப்படின்ற இதுவே வரவே வராது, அந்த அளவுக்கு பண்ணியிருப்பார். அதே மாதிரி இந்த படம் வந்துட்டு தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். யாருக்குமே ஒரு படத்தை நான் பார்க்கணும், அதை நான் ஏன் பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா, மனுஷங்களோட ஃபீலிங்ஸ்னால் என்ன அப்படின்றதையும் ஒருத்தர் சில பேர் எப்படி ஒருத்தரோட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிற ஒருத்தர் எப்படி, அதாவது ஒரு நார்மல் மைண்ட் செட்டில் இல்லாத அது ஒரு கேரக்டரைசேஷனில் இருக்கிற ஒருத்தங்களும் நார்மலாக இருக்கிற ஒருத்தரும் 2 பேரும் அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு இது வந்துட்டு ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இன்னொரு சைடு வந்து கமல் சார் ஆக்ட் பண்ணுறதுலேயும் கண்ணு கலங்கிரும். அட் த சேம் டைம் ஸ்ரீதேவி மேம் ஆக்ட் பண்ணுற ஒரு இதுவும் அவங்க அந்த சைல்டிஷ்டாக அவங்க பிஹேவ் பண்ணுற ஒரு விஷயமும் அப்படின்னு நம்ம கண்ணு கலங்கிரும். அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் 2 பேருக்கும். தென் அதுக்கு ஏற்ற மாதிரியே ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. தென் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இளையராஜா சாரோட சாங்ஸும் சரி, பிஜிஎம்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி சில எப்போவுமே இந்த சீன்ஸ் வந்து இப்போ நார்மலாக ஒரு படம் பார்க்கணுன்னா நம்ம சீட் ஏஜில் போய் உட்காடுறோம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் நம்ம சொல்லுவோம்ல. ஆனால் இது வந்துட்டு அப்படி ஒரு படம் தான் இது. பட் இருந்தாலுமே இந்த படம் வந்துட்டு கமல் சார் அவர் வந்து கெரியர்லேயே டிஃப்ரெண்ட்டாக நான் ரிஸ்க் எடுத்து நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் எடுத்து பண்ணார். அதில் சக்ஸஸும் இருக்கார். அது இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இதே மாதிரி இந்த படத்தை வந்து நான் ஏன் இந்த படத்தை நான் பார்க்கணும் நீ சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷங்களோட மனசை என்ன, அவங்களும் ஃபீலிங்ஸ், லவ், கேர், அஃபெக்ஷன் அந்த மாதிரி இருக்கும், அவங்களும் ஏங்குவாங்க. அதுக்கு நம்ம வந்துட்டு நம்மளால் முடியல, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு
நமக்கு தெரியுதோ தெரியலையோ யாராக இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு அவங்கக்கிட்ட ஒரு கேர் காட்டணும், அவங்கக்கிட்ட ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன், ஒரு ஒரு ரெஸ்பெக்ட், இது எல்லாமே காட்டணும். இதை தெரிஞ்சவங்களாக தான் இருக்கணும். நமக்கு தெரிஞ்சவங்க, ரிலேட்டிவ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருந்தால் தான் நான் அவங்கள வந்து மதிப்பேன், அவங்க மேலே பாசம் கட்டுவேன் அப்படின்றது கிடையாது. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர்களையும் நம்ம வந்து அவங்களையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். அவங்களுக்கும் நம்ம ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்களையும் எல்லாரையும் பார்க்குற மாதிரி ஈக்குவலாக பார்க்கணும் அப்படின்றது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்லியிருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி கேரக்டரைசேஷனில் வர ஒரு பொண்ணையுமே நம்ம நார்மலாக இருக்கிற ஒருத்தவங்களை மாதிரியே தான் நம்மளும் ட்ரீட் பண்ணணும். அவங்கள வந்து நம்ம இப்படி இருக்கோம் அதனால் வந்துட்டு இதாகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்களும் ஃபீல் பண்ணிடக்கூடாது, பார்க்குற ஆடியன்ஸும் ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படின்றதையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி விஷயம் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது ஆக்சுவலாகவே அப்படி இருக்கிறவங்கள வந்து கஷ்டப்படுத்தாத மாதிரி அழகாக இது பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்துட்டு ஒரு மாதிரி கத்தி மேலே நடக்கிற மாதிரி வருது. ஏதாவது ஒரு இது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு இல்லை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கூட பெரிய பிரச்சனை வர அளவுக்கான ஒரு குரூஷியலான ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. தென் அதே மாதிரி இந்த படம் பார்த்து முடியும் போது உங்களுக்கு வந்து ஒரு மிக்ஸ்டு எமோஷ்னலான ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்றத நான் ஷுவராக சொல்கிறேன். டுவோர்ட் அந்த கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனாக சொல்லணுன்னா அதான் சொல்லுவாங்கள்ல, கொஞ்சமாவது நமக்கு வந்து ஃபீலிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்து அழாதவங்க இருக்கவே முடியாது. இந்த படத்தை வந்துட்டு நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். நான் பார்க்குற எல்லா டைமுமே எஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸ் வரும்போது என்னால் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு மாதிரி கதறி அழுகிற அளவுக்கு வந்துடும். அப்படி ஒரு ஆக்டிங். அந்த ஒரு இது வந்துட்டு லாஸ்ட் ஷார்ட்டில் ஸ்ரீதேவி மேம் ட்ரெயினில் போகிறதும் கமல் சார் வந்துட்டு அவங்கள வந்துட்டு உண்மையாகவே அவங்களுக்கு திருப்பி அது ஞாபகம் வந்து அவங்களுக்கு திருப்பி இதே மாதிரி ஒரு விஷயம் ஆக்சிடெண்ட் மாதிரி ஒரு சின்ன விஷயம் நடந்து திருப்பி அவங்களோட பழைய விஷயந்தான் ஞாபகம் வந்துருச்சு. இந்த சென்ஸ் கமல் சார் கூட இருந்து அவங்களுக்கு மெமரி லாஸ் ஆனதையோ ஹாஸ்பிட்டல்லேருந்து அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு போனதுலையோ அங்கேருந்து கமல் சாரை பார்த்ததையோ கமல் சார் கூட வந்து இருந்ததையோ இது எதுவுமே ஸ்ரீதேவி மேம்க்கு ஞாபகம் இருக்காது. அவங்க கடைசியாக அவங்க ஒரு லைஃப்பில் இருக்கும்போது எப்படி இருந்தாங்களோ அது மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அதுலேருந்து தான் கண்டினியூஷன் அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. இன்பிட்வீன் கேப்பில் அவங்க வந்துட்டு மெமரி லாஸ் இருந்த டைமில் நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துடுறாங்க. ஸோ அப்படி மறக்கிற போது இவர் வந்துட்டு அதை நான் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் யார் அப்படின்றத சொல்லிவிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கமல் சார் விஜின்னு கத்திக்கிட்டு அவர் அதில் ஓடுற அந்த ட்ரெயினில் போய் அதை பார்க்குறதுக்கு அவர் கத்தி ஓடி போய் கீழே விழுந்து அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். பார்க்கணும், எனக்கெல்லாம் கண்ணு கலங்கிருச்சு. இந்த படம் இந்த ஒரு எல்லா சீனுமே பயங்கரமாக. இந்த ஒரு சீன் நான் அடித்து சொல்கிறேன், இந்த ஒரு சீனை இந்த படத்தையும் சரி இந்த ஒரு பர்டிகுலர் சீனையும் சரி யாரால் ரீக்ரியேட்டே பண்ண முடியாத ஒரு கோல்டன் பீரியட் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு சூப்பரான ஒரு படம். ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு இதுதான் ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களுக்கு இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு, இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா அப்படின்றதையும் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த படத்தை வந்துட்டு ஃபேமிலியோடு எல்லோரும் உட்காந்து பார்க்கலாம். இதில் எந்த தப்பான ஒரு விஷயம் போர்ட்ரே பண்ணல, செக்ஷுவலாக எந்த கண்டக்ட்டுமே இல்லை, எந்த இதுவுமே இல்லை. ஒரு ஃபீல் குட், ஒரு எமோஷ்னலான ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஒரு படம். லவ், கேர், அஃபெக்ஷன் அண்ட் ஃபீல் குட் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண ஒரு பர்ஃபெக்ட் படம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். அண்டு இந்த படத்தோட லிங்க் வேணும் அப்படின்னிங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். அண்ட் நான் திருப்பி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென், திஸ் இஸ் ஜெஃப்ரி சைனிங் ஆஃப்.